ஹாய் ஹலோ. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அவங்க வந்து வரதராஜ பெருமாள் கோயில், சிவன் கோயிலோட உள்ளே இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வாசலுக்கு இந்த பக்கமாக இருப்பாங்க. இங்கே வந்து என்ன ஒரு விசேஷம்னா, சிவனோட எல்லா ரூபங்களும் இங்கே இருக்கும். நடராஜ பெருமாள் இருப்பாங்க. நம்ம சிதம்பரத்தில் நடராஜ பெருமாள் ஐயா பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, நடராஜ அப்பாவும் இங்கே இருப்பாங்க. நம்ம அங்கே எப்படி தங்கக்கூரில் அவங்களுக்கு பார்க்குறோமோ, அதே மாதிரி இவங்க எங்களுக்கு நல்லா கோல்டன் இதில் பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க. அங்கே தான் இங்கே வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ளே இருக்கிறாங்க அப்பா. இது உங்களுக்காக அங்கே எடுத்தது. நான் எடுக்கும்போது அப்பாவுக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கருவறைலாம் இப்போ எடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் வந்து வெளியில் சித்திரங்கள்லாம் உங்களுக்காகவே நான் நல்லா அழகாக ஆஞ்சநேயர்லேருந்து எல்லா சின்ன சின்ன சிலைங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த தூண்லலாம் எல்லாத்தையும் உங்களுக்காகவே அது பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அழகாக பாருங்கள். இங்கே புதுச்சேரி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சிவன் கோயில் சிவன் கோயில் உள்ளே எல்லா தெய்வங்களும் இருக்குது. முருகர், கணபதி, நரசிம்மர் பாருங்களேன், தூண்லேயே இருக்காங்க பாருங்கள் அப்பா. உங்களுக்காக அது அழகாக எடுத்தேன் நான். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம முன்னோர்களில் அந்த முனிவரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இது ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் தெரியும் இதில் என்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. கோபுரங்கள்லாம் அதிகமாக காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா, எல்லா தெய்வங்களும் அங்கே இருப்பாங்க. அப்பா சிவபெருமான், அம்மா இருப்பாங்க, துர்கா அம்மா, எல்லோரும் இருப்பாங்க. நவகிரகம் எல்லாமே இருக்கும் இந்த கோயிலில். இதுதான் ஸ்பெஷல். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா தெய்வத்தையும் ஒரே கோயிலில் பார்த்துடலாம். புதுச்சேரி வந்தாங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக போங்க. அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா புதுச்சேரி இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க, தரிசனம் பண்ணி.